நெக்ஸ்ட்டு பேசிக் பார்டரில் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எப்போதும் போல் 4 லைன் போட்டுக்கோங்க. 4 லைன் போட்டுட்டு சென்டர் லைனை திக் லைனாக மாற்றிக்கோங்க. சென்டர் லைனை திக் லைனாக போட்டுட்டு எப்போதும் போல் ஒரு லைன் ஹம்ப் கொடுக்க போகிறோம். ஓகேவா, கிளியராக தெரியுதா? எப்போதும் போல் ஒரு லைனை வந்து ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஹம்ப் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஹம்ப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 விரல் அளவுக்கு வந்து கேப் வச்சு நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒரே ஈவனாக இருக்கணும். கீழேயும் ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேல் சைடு வந்துட்டு ஹம்ப் போட போகிறோம். எப்போவுமே கீழ் சைடு ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, இப்போ மேல் சைடு ஹம்ப் போடணும். பொறுமையாக போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக போடுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டிசைன் வந்து நீட்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண டைமும் கொஞ்சம் கம்மியாயிடும். நம்ம ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிருவோம். எடுத்தோன்னே ஸ்பீடாக போட்டோன்னா டிசைன் ப்ராப்பராக வராது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டேன். இதில் வந்து என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நான் இதில் பாதிக்கு ஒரு டிசைனும் இன்னொரு பாதிக்கு இன்னொரு டிசைனும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே இடத்துல டாட் வைக்க போகிறோம். ப்ரெஷர் கொடுத்து டாட் வைங்க. இப்போது இடுக்கு புள்ளி மாதிரி வைக்கணும் மிடில். தெரியுதா? ஆல்ரெடி வச்ச டாட்டுக்கு நேராக வைக்காமல் அதுக்கு இடுக்கு புள்ளி மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த டிசைனும் வந்து இந்த பார்டருக்குள்ளே போடலாம். அப்படி இல்லை நான் இது வந்து போடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோனோட டிப்பு இந்த மாதிரி வச்சு லைட்டாக ரைட் லெஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஜிக்ஜாக் மாதிரி வரும். ஓகேவா? இது மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம், ஜிக்ஜாக் மாதிரி. அப்படி இல்லை நான் இந்த டிசைனும் நான் கொடுக்கல அப்படின்னா இன்னொன்று ட்ரை பண்ணலாம். என்னென்னா, ரவுண்ட் போடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு டிசைன். ஓகேவா? ஆனால் பார்டர் இதுதான். இந்த பார்டரை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ஒரு 4 லைன் போட்டுக்கோங்க. 4 லைன் போட்டுட்டு இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணோம், கீழ் சைடு தான் ஹம்ப் போட்டோம் இல்லையா? ஓகேவா? இப்போ நம்ம வந்து மேல் சைடு வந்து ஹம்ப் போட போகிறோம். சென்டர் லைனை திக் பண்ணிவிட்டு மேல் சைடு ஹம்ப் போடுறோம். மேல் சைடு ஹம்ப் போட்டு நீங்கள் அந்த இடத்துல டாட் வைக்கலாம், அப்படி இல்லைனா வெயின்ஸ் போடலாம், இல்லைனா ட்ரீ ட்ராப்ஸ் போடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, வெயின்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இது மாதிரி வெயின்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கும் ஒரு 2 விரல் கேப்பு, ஒரு மார்க்கிங், ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த அளவுக்கு 2 விரல் வச்சு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஓகேவா? திரும்ப கீழே ஒரு 4 லைன் போட்டுட்டு அதே மாதிரியே கீழ் சைடு வந்து ஒரு ஹம்ப் கொடுத்துட்டு ஒரு வெயின்ஸ் கொடுக்க போகிறோம். சென்டர் லைனை திக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பேசிக் ஃப்ளவர் ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 2 இலை இந்த இடத்துல ஸ்ப்ரில் போடுறோம். ஸ்ப்ரில் போட்டுட்டு யூ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போட்டால் இப்படி ஒரு பெட்டல், அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து பெட்டல்ஸ் போட போகிறோம். திரும்ப இது சென்டரை இங்கேருந்து ஒரு 2 பெட்டல்ஸ் வர மாதிரி இந்த லீஃப் போட்டுட்டு
இந்த இடத்துல ஸ்ப்ரில்லு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது இந்த ஓரத்தில் எல்லாமே ஃபஸ்ட்டு அவுட்லைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணணும். ஸோ நான் இப்போ எப்படி காட்டுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். நான் இந்த ஒன் சைடுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்டர் ஃபுல்லாக இப்படி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சென்டர் ஃபில் பண்ணணும். கொஞ்சம் ட்ரை, எப்போவுமே ஃபில்லிங்ஸ் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் எல்லாம் கொடுத்துட்டு மற்ற டிசைன் எல்லாமே போட ஆரம்பிச்சிடணும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஃபில் பண்ணுறது வந்து டிசைனுக்குள்ளே போகாது, மெர்ஜ் ஆகாது. ஓகேவா? பார்க்கவும் அழகாக இருக்கும். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். கீழேயும் ஒரு லைன் வந்து ஹம் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துலையும் வந்து வெயின்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளானது ஒரு பார்டர் பார்த்தலாம். 4 லைன் போட்டுக்கோங்க. 4 லைனை கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் ஓரளவுக்கு கேப் விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் லைன்ஸுமே இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா ஸோ இந்த இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி கேப் மாதிரி போடணும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு நேராக போடாமல் ஒன்று விட்டு போடணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பேலன்ஸ் பாதி இருக்கிற இடத்துலையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்த எல்லாமே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்த திக் பண்ணணும். ஸோ இந்த சென்டரில் நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து திக்காக வந்து போடணும். வேறு ஒன்றுமே இல்லை. இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ப்ராப்பராக வந்து போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஒரு 5லேருந்து 6 லைன் வரையும் போட்டுக்கோங்க. லைன்ஸ் வந்து போட்டுட்டு ஓகேவா? 5 லைன்லேருந்து 6 லைன் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணால் இதுக்கு கிராஸில், இதுக்கு வந்து கிராஸில் இப்படி லைன் போடணும். ஓகேவா? கிராஸில் வந்து லைன் போட்டுட்டு ஸோ இதை இந்த சைடும், இதை வந்துட்டு இந்த சைடும். ஓகேவா? இதை மாதிரி நம்ம வந்து ஃபுல் டிசைனும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து போடணும். ஃபஸ்ட்டு கிராஸாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. சென்டரில் இதை மட்டும் கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும். ஓகேவா? இந்த பார்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு 4 லைன் போட்டுக்கோங்க. என்ன பண்ணணுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து சி வந்து திருப்பி போட்டால் அப்படி இருக்கும். அது மாதிரி சி போட போகிறோம். சி எப்போவுமே இந்த சைடு போடுவோமா, இப்போ இந்த சைடு திருப்பி போடுறோம். அவ்வளோதான். கொஞ்சம் திக்காக போடுங்க அந்த லைனை. கொஞ்சம் வளைவாகும். இது ஒரு பேசிக் பார்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 10 பார்டர் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன் போட்டுக்கோங்க. சென்டரை வந்து திக் பண்ணிக்கோங்க. சென்டரை திக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹம்ப் போட்டுக்கோங்க. ஓகேவா? கீழே வந்து ஹம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டிசைனோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் மேலேயும் வந்து ஹம் போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல மேலேயும் வந்து ஹம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ரில் போட்டுட்டு
ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்ப்ரில் தான் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஃபுல் லைனுமே ஸ்ப்ரில் கொடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ கொடுங்க. கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். உங்களால் இப்போது நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து மெஹந்தி பார்டர்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய டிசைன் வரும். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 10 பார்டர் வந்து பார்த்துருக்கோம். இந்த 10மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கோ அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.